Good morning, students. Today we will see about the measurement of basic quantities. First பார்க்கக்கூடியது measurement of length. Basic quantity length, mass, time. இதை பற்றி நம்ம measurement பார்க்கலாம். Measurement of length அப்படிங்கும்போது it is related to the distance. Length அப்படின்னா it is defined as the distance between any two points in space. The length की definition it is defined as the distance between two points in space. But SI unit என்னது meter. SI unit of length என்னது meter. அடிப்படை அளவு நம்ம பார்க்கக்கூடிய அடிப்படை அளவுகளின் அளவீட்டியல். முதல்ல பார்க்கக்கூடியது நீளத்தை அளவிடல். அப்போ நீளம் அப்படிங்கிறது அந்த கருத்து வந்து வாழ்வில் தொலைவை பற்றிய ஒரு கருத்து. அதான் நீளம் அப்படிங்கிறது ஒரு தொலைவை பற்றிய கருத்து. அப்போ நீளம்னா என்ன? வெளியில் இரு புள்ளிகளுக்கு இடையேயான தொலைவே நீளம் என வரையறுக்கப்படுகிறது. வெளியில் இரு புள்ளிகளுக்கு இடையேயான தொலைவு நீளம் என வரையறுக்கப்படுகிறது. நீளத்தின் அலகு என்னது? மீட்டர். அலகு மீட்டர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மேக்ரோகாஸ்ம், அதாவது லார்ஜர் வேர்ல்டு. இப்போ நம்ம பெரிய பிக் பிளானட்ஸ், யூனிவர்ஸ், அதே மாதிரி பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸ், ஸ்டார்ஸ், கேலக்சிஸ், சன், எர்த், and also the distance between them, they will constitute the macrocosm. அதாவது மிகப்பெரிய பொருள், விண்மீன் திரள், விண்மீன்கள், சூரியன், புவி, சந்திரன், இதெல்லாம் பேரண்டத்தை உருவாகிறது, மேக்ரோகாஸ்ம் உருவாக்கிறது. அப்ப இந்த பொருள் மிக பெருசாவும் இருக்கு, அதே நேரத்துல நீண்ட தொலைவு நிச்சயம் இருக்கும், நீண்ட தொலைவுகளையும் உடையது. இதுக்கு மாறா அடுத்த நம்ம என்ன பார்க்கக்கூடியது மைக்ரோகாஸ்ம். That is smaller world. Smaller world. Atom, molecule, இதெல்லாம் என்னது? They are forming the smaller world. At the distance, they will constitute the microcosm. Atom, molecules, nucleus, they will form the microcosm. And the distance, again distance, அது ஒரு மீச்சிறு அளவு. மீச்சிறு அளவு. அண்டம், சூரியன், சந்திரன்ல மிகப்பெரிய அளவு. இதுல என்னது? மீச்சிறு அளவு, புரோட்டான்கள். இதெல்லாம் ஒரு நுண் உலகம். எத்தனை நம்ம என்ன சொல்றோம்? நுண் உலகம், மைக்ரோகாஸ்ம் உருவாக்குறது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஆட்டம் எடுத்தோம்னா அந்த டிஸ்டன்ஸ் 10⁻⁻8 சென்டிமீட்டர். நியூக்ளியஸ்க்கு 10⁻⁻12 சென்டிமீட்டர். வெரி ஸ்மால் டிஸ்டன்சஸ். இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் சாதாரணமா ஒரு 10⁻⁻5 மீட்டர் டு 10⁻2 மீட்டர் நம்ம ஆர்டினரி மெத்தட்ல என்ன செஞ்சலாம், மெஷர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10⁻⁻3 மீட்டர்ல இருந்து ஒரு 10⁻⁻3 மீட்டர்ல இருந்து 1 மீட்டர் 2 மீட்டர் வரைக்கும் என்ன செய்யலாம்? we can measure using மீட்டர் ஸ்கேல். ஒரு ஸ்கேல் வச்சுட்டு என்ன செஞ்சலாம், மெஷர் பண்ணலாம். ஒரு மீட்டர் ஸ்கேல் வச்சுக்கிட்டு மெஷர் பண்ணிக்கலாம் நார்மலா. 10⁻⁻4 அப்போ ரொம்ப கொஞ்சம் குறையா இருக்கு, 10⁻⁻4 சென்டிமீட்டர். For that we can use the vernier caliper. Vernier caliper it is using the distance up to length up to 10⁻⁻4 meter. Screw gauge, இது screw gauge. இது vernier caliper, இது என்னது? Screw gauge. Screw gauge which we can measure the distance up to 10⁻⁻5 meter. அப்போ ஒரு 10⁻⁻5 மீட்டர்ல இருந்து 1 மீட்டர் 2 மீட்டர் வரைக்கும் என்ன செய்யலாம்? we can measure by ordinary மெத்தட்ல என்ன செய்யலாம், மெஷர் பண்ணிக்கலாம். if the distance is very low or very large, we can follow some other method. இப்போ very small distance, atomic distance, astronomical distance, they cannot be measured by the above method. அப்ப அதுக்கு டைரக்ட் மெத்தட் என்ன செய்ய முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. அதே மாதிரி வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ், ஒரு சன்னுக்கும் ஒரு பிளானட்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ், கேலக்சிஸ் இடையில டிஸ்டன்ஸ், இதெல்லாம் என்ன செய்ய முடியாது,
ஆர்டினரி மெத்தட்ல என்ன செய்ய முடியாது, மெஷர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாமிக் ரேடியஸ், நியூக்ளியஸ், அடுத்தல இது மாதிரி இதெல்லாம் என்ன செய்ய முடியாது. we cannot measure by the direct method. இப்போ நம்ம மீட்டர் ஸ்கேல் வச்சோ அல்லது வெர்னியர் காலிப்பர் வச்சோ ஸ்க்ரூ கேஜ் வச்சோ என்ன செய்ய முடியாது, மெஷர் பண்ண முடியாது. அதுக்கு we can follow some indirect method. இப்போ சஃபிக்ஸ் அந்த ப்ரிஃபிக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, அதாவது மல்டிபிள்ஸ் வந்தா என்ன போடணும், 10 பவர் 1னா டெக்கா, 10 பவர் 2னா ஹெக்டா, அப்படி 10 பவர் 3 கிலோ இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெரி லோ குவான்டிட்டிஸ் 10 பவர் -1 டெசி, 10 பவர் -2 சென்டி, 10 பவர் -3 மில்லி, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா மில்லி மீட்டர், இப்போ மில்லி மீட்டர் நம்ம 10 பவர் -3 மீட்டர். இப்போ வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் அதை எப்படி மெஷர் பண்றது, அதுக்கு சில மெத்தட் இருக்கு. என்னெல்லாம், ட்ரையாங்குலேஷன் மெத்தட் இருக்கு, பேரலாக்ஸ் மெத்தட் இருக்கு, ரேடார் மெத்தட் இருக்கு. இதெல்லாம் இருந்துச்சுலாம் லார்ஜ் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுலாம் மெஷர் பண்ணிக்கலாம். வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ், ட்ரையாங்குலேஷன் மெத்தட், இந்த மாதிரி மெத்தட்ல இருந்துச்சுலாம் மெஷர் பண்ணிக்கலாம். தட் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஸ்க்ரூ கேஜ், திருகு அளவி. இதுல வந்து இது வந்து பிட்ச் ஸ்கேல், இது வந்து ஹெட் ஸ்கேல். அதுக்கு லீஸ்ட் கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதெல்லாம் ப்ராக்டிக்கல் கொடுக்குறாங்க, லைட்டாக டச் பண்றோம். லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு பிட்ச் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட் ஸ்கேல் டிவிஷன்ஸ். பிட்ச் வந்து எவ்வளோனா 1 மில்லிமீட்டர். ஹெட் ஸ்கேல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 100 டிவிஷன்ஸ் இருக்கும். அப்போ டோட்டல் அதில் வந்து 100 டிவிஷன்ஸ் இருக்கும். நீ பார்க்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது பார்க்கலாம், 100 டிவிஷன்ஸ் இருக்கும். அப்போ லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு பிட்ச் வந்து 1 மில்லிமீட்டர் பை 100, 1/100 0.01 மில்லிமீட்டர். அடுத்து வெர்னியர் காலிப்பர். இது வந்து என்னது, வெர்னியர் காலிப்பர், வெர்னியர் அளவி, வெர்னியர் அளவி. சரி, அதுல வந்து இதுவும் உங்களுக்கு ப்ராக்டிக்கல்ல வரும், தெரிஞ்சுக்க. இதுல வந்து 2 ஸ்கேல் உண்டு. ஒன்று வந்து மெயின் ஸ்கேல், இது வந்து மெயின் ஸ்கேல். கீழே இருக்கிறது என்னது, வெர்னியர் ஸ்கேல். இது வந்து வெர்னியர் ஸ்கேல், வெர்னியர் ஸ்கேல். இது வந்து மெயின் ஸ்கேல், நீளமா இருக்கிறது மெயின் ஸ்கேல். சாதாரண நம்ம ஸ்கேல் மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து ஒரு வெர்னியர் ஸ்கேல் இருக்கும். அந்த வெர்னியர் ஸ்கேல்ல எவ்வளவு இருக்குன்னா ஒரு 10 டிவிஷன்ஸ் நிச்சயம் இருக்கும், 10 டிவிஷன்ஸ் இருக்கும். மெயின் ஸ்கேல், வெர்னியர் ஸ்கேல். சரி, இப்போ நம்ம அதுல எரர் எப்படி பாக்குறது அப்படின்னா, அந்த வெர்னியர் சீரோவும் மெயின் சீரோவும் சேர்ந்து இருந்துச்சுன்னா, இதுதான் மெயின் ஸ்கேல். மெயின் ஸ்கேலோட சீரோவும் வெர்னியர் ஸ்கேலோட சீரோவும் ஒரே லைன்ல இருந்துச்சுன்னா there is no error, எரர் கிடையாது. அடுத்து அந்த வெர்னியர் சீரோ வந்து மெயின் ஸ்கேலோட இந்த சைடுல ரைட் சைடுக்கு வந்துட்டு அப்படின்னா எரர் வந்து பாசிட்டிவ். சப்போஸ் அந்த வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ வந்து மெயின் ஸ்கேலுக்கு முன்னாடி லெஃப்ட்ல இருந்துச்சுன்னா எரர் வந்து நெகட்டிவ். அப்போ 3 டைப் ஆஃப் எரர் சொல்றோம். ஒன்று வந்து ஜீரோ எரர், எரரே கிடையாது. அடுத்து பாசிட்டிவ் எரர், நெகட்டிவ் எரர். பாசிட்டிவ் எரர்னா எப்படி இருக்கும், அந்த வெர்னியர் ஜீரோ வந்து மெயின் ஸ்கேல் ஜீரோவோட கொஞ்சம் எப்படி இருக்கும், தாண்டி இருக்கும். நெகட்டிவ் எரர்னா அந்த வெர்னியர் ஜீரோ வந்து கொஞ்சம் நிச்சயம் முந்தி இருக்கும், லெஃப்ட்ல இருக்கும். சரி, எப்படி ஒரு ரீடிங் எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம உங்களுக்கு காமிக்கிறோம். அந்த வெர்னியர் கேலிப்பர்ல கொண்டு போய் வச்சுக்கலாம். எந்த டயமீட்டர் எதை கண்டுபிடிக்கணுமோ அதை கொண்டு போய் வச்சுக்கலாம். டயமீட்டர் கண்டுபிடிக்கலாம், டெப்த் கண்டுபிடிக்கலாம், இன்னர் டயமீட்டர், அவுட்டர் டயமீட்டர் கண்டுபிடிக்கலாம். நிறைய ஃபெசிலிட்டிஸ். இட்ஸ் a versatile instrument. அதில் எப்படி இப்போ நம்ம இதெல்லாம் செட் பண்ண பிறகு எப்படி ரீடிங் எடுக்கிறது மட்டும் எனக்கு சொல்லித்தரேன். இது வந்து மெயின் ஸ்கேல், இது வந்து வெர்னியர் ஸ்கேல். இப்போ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலா ஒண்ணுமே ஆப்ஜெக்டே இல்லாம வைக்கும்போது இதை மாதிரி எரரை பார்த்துக்கணும். மோஸ்ட்லி வெர்னியர் காலிப்பர்ல 0 எரர் தான் இருக்கும், சில ரேரா தான் எரர் இருக்கும். சரி, அப்போ எரர் 0ன்னு வச்சுக்கிட்டோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எரர் 0ன்னு வச்சுக்கிட்டோம். முதல்ல கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். அதை எரர் 0வா, நெகட்டிவ்னா எவ்வளவு, பாசிட்டிவ் எவ்வளவு நோட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இதில் 0 எரர் வச்சுக்கிட்டோம். எரர் வந்து 0. சரி, இப்படி கொண்டு போய் வச்சிருக்கிறோம். ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு போய் வச்சாச்சு. அதோட டயமீட்டரை கண்டுபிடிக்கணும், அவுட்டர் டயமீட்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ 2 இதுக்கடையில் என்ன செய்ய நம்ம கொண்டு வச்சாச்சு, ஆப்ஜெக்டை செட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ரீடிங் எடுக்கிறது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்கேல் ரீடிங். இதுதான் மெயின் ஸ்கேல். மெயின் ஸ்கேல்ல வெர்னியர் ஜீரோவுக்கு முன்னாடி எதுல என்ன இருக்குன்னு பார்க்கணும். சாதாரணமா நீ ஸ்கேல்ல பாக்குற மாதிரி தான். சாதாரண ஸ்கேல்ல எப்படி ரீடிங் எடுப்பியோ அதே மாதிரி தான். இதான் வெர்னியர் ஜீரோ. வெர்னியர் ஜீரோவுக்கு முன்னாடி என்ன இருக்கு, இது 2, 2.1, 2.2,
2.2. உடனே அந்த வெர்னியர் 0க்கு முன்னால் என்ன இருக்கு 2.2. அப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் அளவு 2.2 சென்டிமீட்டர். அப்போ எப்படி எடுக்கணும், அந்த வெர்னியர் 0க்கு முந்தின ரீடிங் அதானது மெயின் ஸ்கேல் ரீடிங். சரி, அடுத்தால என்ன கண்டுபிடிக்கணும், வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ். அது பார்த்தோன்னா அந்த வெர்னியர் ஸ்கேல்ல 10 டிவிஷன்ஸ் இருக்கு சொன்னேன். இந்த 10ல ஏதாவது ஒன்று மெயின் ஸ்கேல் உள்ள ரீடிங்கோட கோயின்சைடா இருக்கும், ஒரே லைன்ல இருக்கும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லா கண்ணு வச்சு நல்லா வெளிச்சத்தில் வச்சு நிச்சயம் பார்க்கணும். எல்லாமே காயின்சைட் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சம் விலை இருக்கும். இதை பார்த்தா கொஞ்சம் விலை இருக்கு, இது பார்த்தா கொஞ்சம் விலை இருக்கு. அப்படி இப்படி பார்த்துக்கிட்டே வரும். எந்த டிவிஷன்ஸ் கரெக்டாக எக்ஸாக்டாக காயின்சைடா இருக்கு அதை வெர்னியர் ரீடிங்ல இருக்கணும், வெர்னியர் ஸ்கேல்ல எடுக்கணும். இதில் பார்த்தோம் அப்படின்னா இது எக்ஸாக்டா காயின்சைடா இருக்கு. இது இந்த இடம் இது எத்தனாவது 1 2 3 4. அப்போ 4th one இது 0, அடுத்தனா இது 0 1 2 3 4. அப்போ வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் அளவு 4 டிவிஷன். அது வந்து டிவிஷன், இது யூனிட் கிடையாது, டிவிஷன்ஸ். சரி, இனிமேல் ரீடிங் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எம்எஸ்ஆர் அளவு 2.2 சென்டிமீட்டர் பிளஸ் விஎஸ்சி 4 இன்டூ லீஸ்ட் கவுண்ட் அளவு 0.01 சென்டிமீட்டர். இப்போ 4 இன்டூ 0.01 0.04 ஆட் பண்ணனா 2.24 சென்டிமீட்டர். இதுதான் கரெக்ட் ரீடிங். சப்போஸ் எரர் இருந்துச்சுன்னா வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸோட என்னச்சுன்னா பிளஸ் ஆர் மைனஸ் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு தென் யூ ஹேவ் டு மல்டிப்ளை பை த லீஸ்ட் கவுண்ட். சரி, இதான் ஹவு டு டேக் தி ரீடிங் இன் வெர்னியர் காலிப்பர். சரி, அப்போ இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் என்ன செய்யணும், we can use measure by using the screw gauge and vernier caliper. Screw gauge அப்படிங்கிறது it is an instrument for measuring accurately the dimensions of object up to a maximum of about 50 millimeter. 50 millimeter accuracy என்னச்சலாம், அது வரைக்கும் என்ன செஞ்சலாம் accurate மெஷர் பண்ணிக்கலாம். The principle of the instrument and it is a magnification of the linear motion using the circular motion of the screw. ஸ்க்ரூ சர்க்குலர்ல சுத்தும், ஆனால் லீனியர் மோஷன் வச்சு என்ன மெஷர் பண்றோம். இதோட லீஸ்ட் கவுண்ட் அளவு 0.01 மில்லிமீட்டர். வெர்னியர் கேலிப்பர்ங்கிறது என்னது, இட் இஸ் a versatile instrument. It is for measuring the dimension of object, diameter of a hole கண்டுபிடிக்கலாம், depth of the hole நினைச்சலாம் கண்டுபிடிக்கலாம். இதோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவுனா 0.01 சென்டிமீட்டர். 0.01 சென்டிமீட்டர், இது சென்டிமீட்டர், இது மில்லிமீட்டர். அதாவது திருகு அளவி ஸ்க்ரூ கேஜ். திருகு அளவியானது 50 மில்லிமீட்டர் வரையிலான பொருட்களின் பரிமாணங்களை மிக துல்லியமாக அளவிட பயன்படும் கருவியாகும். இக்கருவியோட தத்துவம் என்ன அப்படின்னா, திருகியின் வட்ட இயக்கத்தை பயன்படுத்தி பெரிதாக்கப்பட்ட நேர்கோட்டு இயக்கமாகும். திருகு அளவின் மீச்சிற்றளவு அளவு 0.01 மில்லிமீட்டர். அடுத்து வெர்னியர் அளவி துளையின் ஆழம் அல்லது துளையின் விட்டம் போன்ற அளவீடுகள் அழைக்க பயன்படும். இது வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட கருவி, அதான் versatile instrument. இதோட லீஸ்ட் கவுண்ட் அளவு 0.01 சென்டிமீட்டர். 0.01 சென்டிமீட்டர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மெஷர்மெண்ட் ஆஃப் லார்ஜ் டிஸ்டன்ஸ். அடுத்து மெஷர்மெண்ட் ஆஃப் லார்ஜர் டிஸ்டன்ஸ். மெஷர்மெண்ட் ஆஃப் லார்ஜர் டிஸ்டன்ஸ். அதில் வந்து நம்ம நீண்ட தொலைவில் இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து 3 முறைகள் இருக்கிறது. நம்ம முக்கோண முறை, அதாவது ட்ரையாங்குலேஷன் மெத்தட், பேரலாக்ஸ் மெத்தட், ரேடார். ஒன் பை ஒன் we'll see. First we'll see about the triangulation method. Triangulation method for the height of an accessible object. முக்கோண முறையின் மூலம் ஒரு பொருளின் உயரத்தை அளவிடுதல். சரி, ஒரு ட்ரீ இருக்கு, ஒரு மரம் இருக்கு, அல்லது ஒரு பெரிய டவர் கோபுரம் இருக்கு. அந்த உயரத்தை அளக்கிறதுக்கு என்ன செய்யறோம், ட்ரையாங்குலேஷன் மெத்தட் என்ன செய்யறோம், ஃபாலோ பண்றோம். இப்போ அந்த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் யூ கேன் டேக் இட் as AB is equal to H. அதான் நம்ம என்ன செய்யணும், மெஷர் பண்ணணும். இப்போ அந்த பியிலிருந்து ஒரு எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ்ல சின்னு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கிடுறோம். அது வந்து மெஷரபிள் டிஸ்டன்ஸ் எக்ஸ், அதை மெஷர் பண்ணிக்கிடுறோம் எக்ஸ். இப்போ அந்த சியில இருந்து ஒரு ரேஞ்ச் ஃபைண்டர் மூலம், ரேஞ்ச் ஃபைண்டர் அதாவது வீச்சை அளப்பவர் மூலம் என்ன செய்யணும், அந்த கோணம் ஏசிபியை மெஷர் பண்ணிக்கிடுறோம், தீட்டாவை மெஷர் பண்ணிக்கிடுறோம். அவ்வளவுதான். ஒரு தீட்டாவும் தெரியணும், எக்ஸ் என்ன செய்யணும், அந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ tan theta is equal to opposite side by adjacent side. Opposite side AB by adjacent side BC. AB by BC. ABங்கிறது அளவு H, BCங்கிறது X, H by X. இப்போ நம்ம H கண்டுபிடிக்கணும். H is equal to X tan theta. அப்போ தீட்டா தெரிஞ்சா போதும்,
என்ன செஞ்சிடலாம், ஹெச் என்ன செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சலாம். ஏன்னா எக்ஸுங்கிறது நம்ம மெஷர் பண்ண டிஸ்டன்ஸ் எக்ஸ், எக்ஸும் தெரியும் தீட்டாவும் தெரியும். அப்போ எதை கண்டுபிடிச்சிக்கலாம், ஹெச் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ட்ரீ அல்லது டவர், அந்த மாதிரி ஒரு அக்சசபிள் டிஸ்டன்ஸ் என்ன செய்யலாம், மெஷர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கறது பேரலாக்ஸ் மெத்தட். பேரலாக்ஸ் மெத்தட் இடமாறு தோற்ற முறை. வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ், very large distance போது such as the distance between the planet or a star from the earth, எர்த்ல இருந்து சூரியன் சந்திரன் இடையில தூரத்தை என்ன செஞ்சலாம், பேரலாக்ஸ் மெத்தட்ல என்ன செஞ்சலாம், மெஷர் பண்ணிக்கலாம். பேரலாக்ஸ் என்ன, it is a name given to the apparent change in the position of an object with respect to the background when the object is seen from two different positions. அதுதான் இது பேரலாக்ஸ் மெத்தட். அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல இருந்து நினைச்சிடும் அந்த ஆப்ஜெக்டை அப்சர்வ் பண்ணி அதுல இருந்து நினைச்சிடும் அந்த ஆங்கிள், பேரலாக்ஸ் ஆங்கிளை மெஷர் பண்றோம். தென் we can calculate the distance. அதுல இருந்து நினைச்சலாம் டிஸ்டன்ஸ் நினைச்சலாம் மெஷர் பண்ணிக்கலாம். இடமாறு தோற்றம் முறை மிக நீண்ட தொலைவில் உடைய, அதாவது பூமியிலிருந்து வேற கோள் அல்லது விண்மீன்களுக்கு இடையான தொலைவை இடமாறு தோற்ற முறையில என்ன செய்யலாம், அளவிடலாம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம கண்ணு, இப்போ ஒரு பொருளோட டிஸ்டன்ஸ், தூரத்துல இருக்கு ஒரு பொருள், அதோட தூரத்தை நம்ம அளவிடணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன செய்யறோம், வலது கண்ணை மூடிக்கிடுதோம், இடது கண்ணால என்ன செய்யறோம் அந்த பொருளை பார்க்குறோம். அப்போ அந்த கோடு வந்து LO. அடுத்தல இடது கண்ணை மூடிக்கிட்டு வலது கண்ணால பார்க்குறோம், அந்த கோடு வந்து RO. ரெண்டு கடையில கோணத்தை நம்ம என்ன செஞ்சிருந்தோம், அளந்துருந்தோம், தீட்டா. அதான் பேரலாக்ஸ் ஆங்கிள், பேரலாக்ஸ் ஆங்கிள். அப்ப அதுல இருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, தீட்டா ஈக்குவல் டு B/X, B/X. தீட்டா இது தீட்டா, அந்த கோணம் வந்து தீட்டா, தீட்டா. இது வந்து B. ரெண்டு நம்ம லெஃப்ட் ரைட் ஐ கடையில டிஸ்டன்ஸ் வந்து B. அந்த பொருளுக்கும் நம்மளுக்கு தூரம் வந்து x. approximately we can take it as LO is equal to RO. that is the distance, height h வெச்சுக்கிறோம், அத கண்டுபிடிக்கிறோம், x வெச்சுக்கிறோம், அத கண்டுபிடிக்கிறோம். so theta is equal to B/X. அப்ப தீட்டாவும் x ம் தெரிஞ்சா என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், தீட்டாவும் b ம் தெரிஞ்சா x என்ன செஞ்சலாம் கண்டுபிடிச்சிக்கலாம். இதானது இடமாறு தோற்ற முறை. இந்த இடமாறு தோற்ற முறையை பயன்படுத்தி distance of the moon from the earth எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ அதுக்கு என்ன சொல்ற, இது வந்து எர்த்தோட சென்டர் வந்து C, சென்டர் வந்து C. டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் பாயிண்ட் அது A and B. எர்த்ல விட்டதுக்கு நேர் எதிர் புள்ளிகள் வந்து AB. ஏல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 வச்சுக்க, 3 என்ன செய்யறோம் அப்சர்வ் பண்றோம், B ல இருந்து 3 அப்சர்வ் பண்றோம். அந்த ஆங்கிள் வந்து இது வந்து θ1, இது வந்து θ2. now the parallax angle theta is equal to θ1 plus θ2. theta is equal to θ1 plus θ2. அப்ப அதுல இருந்து என்ன செஞ்சிருந்தோம், we can calculate the distance. theta is equal to θ1 plus θ2. theta is equal to AB by the distance AM equal to MB. அப்படின்னா AM by, so theta is equal to opposite side AB by AM. AM is equal to MC, கிட்டத்தட்ட MC அதான் நம்ம distance. சரியா, AB by MC. so MC is equal to AB by theta. MC தான் நமக்கு வேணும். இந்த வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது MA equal to MB is equal to MC வந்துரும், கிட்டத்தட்ட MC அப்ராக்சிமேட்டா MC வந்துரும். so MC is equal to AB by theta. ABங்கிறது இந்த டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட் இடையில டிஸ்டன்ஸ், அது நமக்கு தெரியும். தீட்டாவை மெஷர் பண்ணிடுறோம், theta is equal to θ1 plus θ2. அப்போ நம்ம என்ன செஞ்சலாம், we can measure the distance, we can measure the distance MC, distance of the moon from the earth. எர்த்ல இருந்து அந்த மூணோட டிஸ்டன்ஸ் என்ன செஞ்சலாம் மெஷர் பண்ணிக்கலாம். this is called as the parallax method. இதானது parallax method. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது radar method, third method to measure the very large distance, radar method.
By this method, we can measure the distance of a nearby planet, such as Mars. அதெல்லாம் அந்த distance எல்லாம் measure பண்ணிக்கலாம். அதே மாதிரி height of the aeroplane, எந்த ஹைட்ல போய்கிட்டு இருக்கு, அப்படிதான் கரெக்டா நினைச்சு டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏர்போர்ட்ல இருந்து ஒரு ஃபிளைட் அந்த ஹைட்ல போயிட்டு அப்போ இன்னொரு ஃபிளைட் நினைச்சலாம் அதோட ஹைட்டை கூட்டி குறைச்சி நினைச்சலாம் அனுப்புறதுக்கு ரேடார் கட்டா நினைச்சணும் வேணும். எல்லா ஏர்போர்ட்லயும் ரேடார் நினைச்சியும் இருக்கும் டு ஃபைண்ட் த பொசிஷன், த ஹைட் ஆஃப் த ஏரோப்ளேன் ஹைட்டை மெஷர் பண்றதுக்கு ரேடார் நிச்சயம் யூஸ் பண்றோம். ரேடார் அப்படிங்கிறது இஸ் அக்ரோனிம் ஃபார், இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். அது வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றோம். இதுல என்ன பண்றோம், ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்றோம். தட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை திஸ் ஆண்டனா. அப்புறம் ஆண்டனா என்ன பண்ணுது, அதே ஆண்டனா தான் டிரான்ஸ்மிட்டராகவும் ரிசீவராகவும் நிச்சயம் ஆக்ட் பண்ணும். தே வில் சென்ட் த பல்ஸ். அந்த ரேடியோ வேவ்ஸ் நிச்சயம் அனுப்பும், பல்ஸ் அனுப்பும். தே ஆர் சென்ட் ஃப்ரம் த டிரான்ஸ்மிட்டர். அது போய் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மார்ஸோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுல போய் பட்டு என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். ஏரோப்ளேன்ல பட்டு என்ன செய்யும், ஒரு பார்ட் வந்து என்ன செய்யும், ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். இட் இஸ் ரிசீவ்ட் பை தி சேம் ஆண்டனா. அந்த டைம் என்ன செய்யறோம் நம்ம நோட் பண்ணிக்கிடுவோம். the time between the time of transmission and the time of reception. அதை நம்ம நோட் பண்ணிக்கிடுவோம். let it be t. இப்போ டிஸ்டன்ஸ் கவர்டு எவ்வளவு, சப்போஸ் இது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ரேடார் அண்ட் த ஃபிளைட் டின்னு வச்சுக்கிட்டோம்னா டிங்கிற டிஸ்டன்ஸ் போகுது, திருப்பி டிங்கிற டிஸ்டன்ஸ் திருப்பி வருது. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் அளவு 2d. 2 நம்ம டிவைட் பண்ணுவோம். அப்புறம் ஏன் டவுட் வரும், அதுக்கு என்னன்னா அந்த பல்ஸ் வந்து இந்த ரேடார்ல இருந்து இந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து நினைச்சது அங்கிருந்து போய் அந்த ஏரோப்ளேன்ல போய் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. அப்போ டிங்கிற டிஸ்டன்ஸ் போகுது, திருப்பி டிங்கிற டிஸ்டன்ஸ் நினைச்சது ரிட்டர்ன் ஆகி வருது. அந்த டைமை நம்ம நினைச்சிடும் நோட் பண்ணிக்கிடுவோம். Now the formula என்ன அப்படின்னா speed is equal to distance traveled by time taken. Speed is equal to distance traveled by time taken. அதாவது வேகம் is equal to கடந்த தொலைவு by எடுத்துக்கொண்ட நேரம். அப்போ கடந்த தொலைவு அளவு 2d, எடுத்துக்கொண்ட நேரம் t. So வேகம் v is equal to கடந்த தொலைவு 2d by t. So d is equal to vt by 2. 2d is equal to vt னு வரும். அப்படிதானே vt. d is equal to vt by 2. By using this formula, we can find the very large distance. For example, distance between the Earth and the planet. For example, Mercury distance or Mars distance measure பண்ணிக்கலாம். The distance of the aeroplane measure பண்ணிக்கலாம் by use the radar. ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் 12th படிப்பீங்க. ரேடார் ஹவு டு மெஷர் தி அதோட ஒர்க்கிங் இல்லை பிரின்சிபிள் எல்லாமே நினச்சிவோம் 12th நினச்சிவோம் படிப்போம் ரேடார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மெஷர்மெண்ட் ஆஃப் த மாஸ். மெஷர்மெண்ட் ஆஃப் த மாஸ். மாஸ் அப்படிங்கும்போது இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். இட் does not depend upon temperature, pressure and location of the body in space. The mass of the body is defined as the quantity of matter contained in a body. Mass nana, it is defined as the quantity of matter contained in a body. The SI unit of mass is kilogram. SI unit of mass is kilogram. Standard 1 kilogram mass எப்படி கைது பண்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க. பிளாட்டினம் இரிடியம் சிலிண்டர் 3.9 centimeter height diameterல என்ன பண்ணிருக்காங்க, they kept அதான் என்னது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் 1 kilogram. இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க, ஃபிகர் 1.7ல கொடுத்துருக்காங்க. பார்த்துக்க. அப்போ மாஸ் என்ன, இட் இஸ் டிஃபைன்ட் as a quantity of matter contained in a body. அடுத்து mass of an object is determined in kilogram using common balance like the one used in grocery shop. இப்போ நம்ம பலசர கடையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல காமன் பேலன்ஸ், அதை வச்சு நினைச்சுக்கலாம் you can measure the mass common balanceல ஆப்ஜெக்டோட மாஸ். ஆனால் சில ஆப்ஜெக்ட் ரொம்ப ஸ்மால் மைன்யூட்டர் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் எவ்வளவு 9.11 into 10 power minus 31 kilogram. And also huge mass.
யூனிவர்ஸ் அதோட மாஸ் 10 பவர் 55. இதெல்லாம் எப்படி மெஷர் பண்றது அப்படின்னா, for measuring larger masses like that of planets, stars, etc., we can make use of the gravitational method. Gravitational method வச்சு என்ன செய்றோம், we can measure the mass. சாதாரண வேற எந்த மெத்தட் பேலன்ஸ் எதை வச்சு என்ன முடியாது, மெஷர் பண்ண முடியாது பெரிய ஹியூஜ் மாஸ். அதே மாதிரி for measuring the small masses of atomic, subatomic particles, for example எலக்ட்ரானோட மாஸ், இதெல்லாம் என்ன செய்ய முடியாது, measure by using the mass spectrograph வச்சு என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். Some of the weighing balances, they are commonly used. Common balance நம்ம தராசு கடையில் யூஸ் பண்ணக்கூடியது, ஸ்ப்ரிங் பேலன்ஸ், எலக்ட்ரானிக் பேலன்ஸ்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய அளவிடுதல். நிறை என்பது என்னது, பருப்பொருளின் அடிப்படை பண்பு. இது வெப்பநிலை, அழுத்தம், வெளியில் இருப்பிட சார்ந்திராது. அதோட எஸ்ஐ அலகு என்னது, கிலோகிராம். எஸ்ஐ அலகு என்னது, கிலோகிராம். அப்போ நிறைன்னு என்னது, அதோட ஏதோ பருப்பொருளோட அடிப்படை பண்பு, அதான் என்னது, நிறை. அப்போ ஒரு பொருள் பருப்பொருள் அளவே அப்பொருளின் நிறை என வரையறுக்கப்படுகிறது. ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவே, ஒரு பொருளோட பருப்பொருள் அளவே அப்பொருளின் நிறை என வரையறுக்கப்படுகிறது. அது வெப்பநிலை, அழுத்தம் அதெல்லாம் பொறுத்து என்ன செய்யாது, மாறாது. சாதாரணமாக ஒரு பொருளின் நிறையானது மளிகை கடையில் பயன்படுத்தும் சாதாரண தராசு மூலம் கிலோகிராம்ல என்ன செய்றோம், அளக்கிறோம். அதே மாதிரி பெரிய கோள்கள், விண்மீன்கள், அது மாதிரி யூனிவர்ஸ், அதெல்லாம் அண்டங்கள் பண்ணதான் என்ன செய்ய முடியாது, சாதாரண அளவிட முடியாது. அதுக்கு ஈர்ப்பியல் முறைகளை என்ன செய்றோம், பயன்படுத்துறோம். அதோட வெயிட்ல எவ்வளவு இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும், 10^55 கிலோகிராம் அந்த மாதிரி என்ன செய்யும் இருக்கும். அதெல்லாம் என்ன செய்யலாம், ஈர்ப்பியல் முறையில என்ன செய்யலாம், அளவிடலாம். அதே மாதிரி மிக சிறிய எடை, அணுக்கருத்துகளோட எடைகள் எல்லாம் எதை வச்சு பயன்படுத்துறோம்னா, மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃப், நிற மாலை வரைகளை தெரிஞ்சலாம், நிற மாலைகளை பயன்படுத்தி தெரிஞ்சலாம், கணக்கிடலாம். இடையில கணக்கிடலாம். சாதாரண தராசு, சுருள்வில் தராசு, ஸ்ப்ரிங் பேலன்ஸ், எலக்ட்ரானிக்கல் தராசு, எலக்ட்ரானிக் பேலன்ஸ் வச்சு நினைச்சலாம், அதோட நிறைகளை நினைச்சலாம் கண்டுபிடிக்கலாம். சன்னோட மாஸ் எவ்வளவு, 10 பவர் 30 கிலோகிராம் சன்னோட மாஸ். மஸ்கிட்டோ வெரி ஸ்மால், 10 பவர் -5 கிலோகிராம். டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க வெவ்வேறு பொருட்களோட மாசஸ் they are given in the tabular column. You can go through it. அடுத்து measurement of time intervals. Measurement of time intervals. A clock is used to measure the time interval. Time interval measure பண்ண என்ன யூஸ் பண்றது, clock யூஸ் பண்றோம். Atomic standard of time. It is based on the periodic vibrations produced in a cesium atom. Cesium atom. Some of the clocks developed later, they are electronic oscillators, solar clock, quartz crystal clock, atomic clock, decay of elementary particles, radioactive datings, etc. காலத்தை அளவிடல். காலத்தை அளவிடல். கால இடைவெளியை அளக்கக்கூடியது என்னது, கடிகாரம் நினைச்சது பயன்படுது. கால இடைவெளியை அளக்கிறது கடிகாரம் நினைச்சது பயன்படுது. அணுவியல் கால படித்தரம், சீசியம் அணு உருவாக்கும் சீரான அதிர்வுகளின் அடிப்படையிலானது. காலத்தை அளவிட வேறெல்லாம் பயன்படுத்துறோம், மின் அலை ஏற்றி, மின்னணு அலை ஏற்றி, சூரிய மின்கல கடிகாரம், குவார்ட்ஸ் படிக கடிகாரம், அணுக்கடிகாரம், அடிப்படை துகளில் சிதைவுறு காலம், கதிரியக்க வயது கணிப்பு போன்றவை தற்பொழுது உருவாக்கப்பட்ட சில கடிகாரங்களாகும். அது மாதிரி சில நிகழ்வுகளோட கால இடைவெளியை கொடுத்துருக்காங்க ஒரு டேப்லெட் காலத்துல, அதில் லேசாக கோத்ரூ பண்ணிக்க. விங்க் ஆஃப் அன் ஐ. விங்க் ஆஃப் அன் ஐனா இந்த கண் சிமிட்டக்கூடிய கால இடைவெளி எவ்வளவுனா 10 பவர் -1 செகண்ட். நம்ம கண்ணு மூடி தர கண், அதாவது கண் சிமிட்டுறது, விங்க் ஆஃப் அன் ஐ எவ்வளவு, 10 பவர் -1 செகண்ட். ஏஜ் ஆஃப் யூனிவர்ஸ். ஏஜ் ஆஃப் யூனிவர்ஸ், அண்டத்தின் வயது, அதோட கால இடைவெளி எவ்வளவு, 10 பவர் 17 seconds. That's all. Then we'll continue in the next class.